ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே முத்து மீனாக்காக நடமாடும் பூக்கடை அமைக்கிறதுக்காக ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி தரதை பார்த்துட்டு ரொம்பவே வெக்ஸான மனோஜ் ரொம்பவே வருத்தத்தோட ரோகிணி கிட்ட எனக்கு அந்த கனடா வேலை தான் கிடைக்கல, அதுவும் பணம் இல்லாமல் கிடைக்காம போயிடுச்சு, நான் ஏதாவது மீனா மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா அதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட உடனே இதை கேட்ட ரோகிணியும், அப்பனா நீயும் மீனா மாதிரி பூக்கடை வைக்க போறியா என்ன, இல்லைனா அந்த முத்து உங்களுக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி பெட்டி கடையோ அயன் கடையோ போட்டு பழக்க போறீங்களான்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு மனோஜ் ரோகிணி கிட்ட அந்த மீனாவை மாதிரி நான் ஏதாவது கடையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னா எனக்கு எதுக்கு காசு, நான் பாட்டுக்கு இங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சு ஏதாவது ஒரு கடையை போட்டு பழைக்க மாட்டேன், எனக்கு ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஐடியா இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுக்கான பணம் மட்டும் கிடைச்சா கண்டிப்பா நான் சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல தி பெஸ்டா வர முடியும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ரேஞ்சே வேற லெவல்ல போய்டுன்னு சொல்லிட்டு செம்ம பெருமை பீத்திட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி, இப்ப என்ன நம்மளை சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாருக்கும் பணம் தேவையாவே இருக்கு, மனோஜ்க்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பணம் வேணும்ன்றான், அது மட்டும் இல்லாம அந்த பிஏ தினேஷ் என்கிட்ட அவனோட கல்யாணத்துக்காக பிளாக்மெயில் பண்ணி பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான், இப்போ இவ்வளோ பணத்துக்கு நான் எங்க தான் போறதுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மனோஜ ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போனது அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த பொண்ணை பத்தி ரோகிணி மனோஜ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி ரோகிணி தன்னோட எக்ஸ் லவரை பத்தி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்ட மனோஜோ அவங்கள பத்தி சரியா எதுவுமே சொல்லாம ரோகிணி கிட்ட அவங்கள அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ரோகிணியோ மனோஜ் எதுக்காக இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட, ஏன் மனோஜ் நான் உங்ககிட்ட ஒன்னும் சந்தேகப்பட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு உங்ககிட்ட பணத்தை தானே ஏமாத்திட்டு போனா, அது 27 லட்சம், அந்த பணம் மட்டும் நமக்கு கிடைச்சா நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்ல, அதனாலதான் அவளை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பணம் நமக்கு கிடைச்சிரும்ல அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் அதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், அவளை என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் ஏன் உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரீசனை கேட்க உடனே மனோஜ் அவ கனடாக்கு ஓடி போயிட்டாளான்னு சொல்ல உடனே இதை கேட்ட ரோகிணி உடனடியா அவங்க மைண்டுக்குள்ள எதை யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா என் கூட வா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போக போறோம், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஈஸியாவே அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம், ஆனா என்ன உங்ககிட்ட அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்க உடனே அதை கேட்ட மனோஜ் போட்டோவை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைன்னு சொல்ல உடனே ரோகிணியோ சரி பரவாயில்ல அதாவது இருக்குல்ல வா நம்ம இப்பவே போகலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமோ அவங்க தேடிட்டு இருக்க அந்த பணத்தை ஏமாத்திட்டு கனடாக்கு ஓடி போன பொண்ணு என்னன்னு தெரியல திடீர்னு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு டாக்ஸிக்கு கால் பண்ண அந்த டாக்ஸியை எடுத்துட்டு வரதே நம்ம ஹீரோவான முத்து தான். ஆனா அப்போ அந்த பொண்ணை சவாரிக்கு ஏத்தன முத்துவோ இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கார்ல வரும்போதுல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன மேடம் இந்தியாவுக்கு புதுசான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணு அதெல்லாம் கிடையாது, இந்தியா விட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போனேன், அதனால் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால திரும்பி வந்திருக்கேன், ஆனால் கொஞ்ச நாள்லயே நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்து நீங்க எந்த நாட்டுல இருந்து வரீங்கன்னு சொல்லி கேட்க நான் கனடால இருந்து வரேன்னு சொல்றாங்க. உடனே முத்துவும் சரி என்ன வேலைக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி முத்துவை பார்க்க உடனே முத்துவோ இல்ல மேடம் சும்மா சவாரி ஓட்டிட்டு இருக்கல, அதனாலதான் பேச்சு தனிக்காக இந்த மாதிரி என்னோட டாக்ஸில வரவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பேன், நீங்க ஒண்ணு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், இதுக்கப்புறமா எதுவுமே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணுமே இந்த ஆள் எவ்வளவு நேரம் சைலண்டா இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்துவையே கவனிச்சிட்டு இருக்கா. ஆனா முத்துவோ அவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு சொன்ன இடத்துல போய் நிறுத்துற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ இதை பிடிச்சு போன அந்த பொண்ணு முத்துக்கிட்ட நான் ஒரு கல்யாண விஷயமா தான் வந்திருக்கேன், கல்யாணம் முடிஞ்சதும் நான் மறுபடியும் கனடாக்கு கிளம்பி போயிடுவேன், அதாவது நாளைக்கு மார்னிங் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம முத்துவுக்கு டிப்ஸும் கொடுக்குறாங்க. ஆனா முத்துவோ அதை வாங்காம இருக்க உடனே அந்த பொண்ணு முத்துவோட அந்த நியாயமான விஷயத்தால ரொம்பவே பிடிச்சு போய் என்ன நாளைக்கு நீங்க ஏர்போர்ட்ல போய் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரை கொடுக்குறாங்க. உடனே அதை வாங்கின முத்துவும் ஓகே மேடம் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போனது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை நம்ம கண்டிப்பா எங்கேயோ பார்த்திருக்கோம், ஆனா எங்கன்னு தான் தெரியல, ஆனாலும் இந்த பொண்ணு பேசுறதுக்கும் சரி பழகுறதுக்கும் சரி நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்ன்ற காரணத்துக்காக ரோகிணி மனோஜோ ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ காட்டி இந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தேவைப்படுது, இந்த பொண்ணு எங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை ஏமாத்திட்டு கனடாக்கு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்க உடனே அதை கேட்டுட்டு அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரோகிணி கிட்டயும் மனோஜ் கிட்டயும் இந்த பொண்ணு இப்போ இந்தியால தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி நீங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவே அவங்க இந்தியால தான் இருக்காங்களா, எவ்வளவு நாளா இருக்காங்க, எப்போ வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க உடனே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னைக்கு காலையில தான் அவங்க கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, அதோட ஃப்ளைட் டிக்கெட் டீடைல்ஸ் இங்க எங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் ஏற்கனவே புக் ஆயிக்கணும்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான மனோஜும் ஐயோ அப்ப எப்ப கிளம்பி போறான்னு சொல்லுங்கன்னு சொல்ல உடனே அங்க இருக்க
இருக்கவங்களும் நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல தான் அவங்க கனடா போக போறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரோகிணியும் மனோஜும் உடனடியாக வெளியே வந்துட்டு சீக்கிரமா மனோஜ் நம்ம அவளை கண்டுபிடிக்கணும், நமக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு, அதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அவ மறுபடியும் கனடாக்கு போயிடுவா, அப்புறம் எப்போ வருவான்னு தெரியாது, நல்ல வேலை நம்மளோட நல்ல நேரம், நம்ம சரியான நேரத்துக்கு அவளை தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்ல உடனே இதை கேட்டா மனோஜும் ஆமா நம்ம அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் தான், ஆனா எங்க போய் தர்றது எப்படி தர்றதுன்னு சொல்ல உடனே ரோகிணியும் முட்டாள் மாதிரி யோசிக்காத, அவ எங்கெங்கெல்லாம் போவா, அவளுக்கு தெரிஞ்சவங்களா எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா என்ன, அவ கூட அவ்வளவு நாள் பழகி இருக்கல்ல, அதை வச்சு நீ எப்படியாவது அவளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற வீடு, அது மட்டும் இல்லாம அவ ரெகுலரா போற இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சொன்னா நம்ம அங்க போயிட்டு இப்பவே அவளை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. உடனே மனோஜ் ரோகிணியோட பேச்சை கேட்டுட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஊர் சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ரோகிணியை கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போயிட்டு செக் பண்ணிலாம் பாக்குறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்க விஷயம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காததுனால மனோஜாலையும் ரோகிணியாலையும் அந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியல. அதனால ரொம்பவே சோர்வடைஞ்சி மனோஜும் ரோகிணியும் ஈவினிங்கா வீட்டுக்கு வராங்க. ஆனா இன்னொரு பக்கமா அவங்களோட ரிலேட்டிவோட மேரேஜ் அட்டென்ட் பண்றதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்கனால அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல இருக்கும்போது அங்க இருக்க மணப்பொண்ணுக்கு மாலை ஆர்டர் பண்ணவங்க கரெக்டான நேரத்துல எங்களால மாலை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டனால அந்த மணப்பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட இருக்க, அப்ப மனோஜை ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணும் முத்துவோட கார்ல மீனாவோட மாலை ஷாப்பை பத்தி எழுதியிருக்க ஒரு போஸ்டரை பார்த்த ஞாபகம் இருக்கு. உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம முத்தோட நம்பருக்கு கால் பண்றாங்க. உடனே அந்த நம்பரை அட்டன் பண்ண முத்துவும் அவங்க கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே அந்த ஃபோன் கால்ல பேசின அந்த பொண்ணும் இல்ல இங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன்னு சொன்னல, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதை உங்களை வச்சுதான் தீக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் அந்த பொண்ணுகிட்ட எப்பவும் போலயே ரொம்பவே கலகலப்பா என்ன மேடம் ஏதாவது அடிதடி ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட கார்ல ஒரு போஸ்டர் பார்த்தேன், அந்த போஸ்டர்ல ஏதோ ஆன்லைன் டெலிவரி மூலயமா மாலெல்லாம் தருவீங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சுன்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்துவும் ஆமாங்க ஆமா என்னோட ஒய்ஃப் மீனா தான் அந்த மாதிரி மாலெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன கல்யாண மாலை வேணுமான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணும் ஆமாங்க எனக்கு அர்ஜென்ட்டா கல்யாண மாலை செஞ்சு தர முடியுமா, அதுவும் நாளைக்கு காலையில கல்யாணம், அதனால காலையிலேயே எங்களுக்கு மாலை தேவைப்படுதுன்னு சொல்ல உடனே இதை கேட்ட முத்துவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நைட்டு ஃபுல்லா உட்காந்தாவது உங்களுக்கு ஒரு சூப்பரான கல்யாண மாலையை என்னோட பொண்டாட்டி உங்களுக்கு செஞ்சு தருவா, ஏன்னா அவளுக்கு நைட்டு ஃபுல்லா மாலை கட்டி நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க மாலை கட்டின அனுபவத்தை பத்தி பேச உடனே அந்த பொண்ணும் முத்து வளவலன்னு பேசிட்டு இருக்கனால சரிங்க சரிங்க நீங்க மாலையை மட்டும் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பிளேஸ்ன்னு சொல்றேன் அங்க வந்து நீங்க மாலையை டெலிவரி பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோன் காலை கட் பண்ணவே உடனே முத்துவும் பரவாயில்லையே நம்மளாலேயே மீனாக்கு ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஆர்டரே கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் அவளோட பிசினஸ் ஓகோன்னு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த மீனா கிட்ட சொல்ல உடனே மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த கல்யாணத்துக்காக மாலை எல்லாத்தையுமே கட்டி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலங்காத்திலேயே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன இடம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மீனாவும் முத்துவும் அந்த இடத்துக்காக கிளம்பி போட்டிருக்கும் போது அதுக்கு முன்னாடியே வீட்டில் ரொம்பவே அவசரமா மனோஜ் ரோகிணியும் அந்த பொண்ணை மறுபடியுமே தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க வந்த மீனாவும் டைனிங் டேபிள்ல மனோஜோட போன்ல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இது யாரு இவங்க தான் உங்களை ஏமாத்திட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு கேட்க உடனே அந்த போனை எடுத்து மறைச்சு வச்ச மனோஜோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு மீனாவை அங்க இருந்து அனுப்பி வைக்கவே உடனே மீனாவும் வெளியே வந்துட்டு முத்துக்கிட்ட எனக்கு என்னமோ மனோஜ் அவங்களை ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணை இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன், அவங்களோட போட்டோவை அவங்களோட போன்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் அவெல்லாம் இப்படிப்பட்ட ஆள் கிடையாதே, ஒருவேளை அவன் என்ன அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு கரெக்டா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப பார்த்து கரெக்டா மனோஜை ஏமாத்தின அந்த பொண்ணு முத்துக்கு கால் பண்ணி சீக்கிரமா வாங்கங்க முகூர்த்த நேரம் வர போயிடுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் பண்ண உடனே முத்து மீனாவை கூட்டிட்டு எதை பத்தியுமே யோசிக்காம அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நடந்த இந்த விஷயம் மூலயமா மனோஜோட எக்ஸ் லவ்வர் யாரு, அதாவது மனோஜை ஏமாத்திட்டு போனவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மீனாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க கண்டிப்பா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட மாலையை கொடுக்கும்போது கரெக்டா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பணத்தை ஏமாத்திட்டு போனது மட்டும் முத்துக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த பொண்ணு கிட்ட இருந்து முத்து பணத்தை வாங்காம விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணி எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட இருந்து பணத்தை வாங்கணுன்றதுக்காகவும் அந்த பணத்தை வச்சு நிறைய பிளான் போட்டுட்டோம். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இறங்கியிருக்காங்க. ஆனா என்ன முத்துவும் மீனாவும் அந்த பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ரோகிணியோட ஆசை கனவு எல்லாத்தையுமே முத்து சல்லியா நோக்கிடுவாங்க. அடுத்து என்னதான் நடக்க போகுது, மீனா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட இருந்து அவங்க எப்படி எல்லா பணத்தையும் வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் மனோஜ்க்கும் ரோகிணிக்கு தெரிஞ்ச அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும். அதுக்கும் மேல விஜயாக்கு மட்டும் இப்படி ரோகிணி அவங்களுக்கே தெரியாம அந்த பொண்ணு கிட்ட இருந்து வர பணத்தை ஆட்டைய போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும். அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம மனோஜை ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணு மூலயமா குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்க போகுது, ரோகிணியும் மனோஜ் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.